ஓம் சாராம் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வெங்கட் ஃபார் சாச்சா.com. நான் தமிழில் வீடியோவே பண்ணுறதில்ல, அதனால இதை பண்ணணுன்னு நான் ஆசைப்பட்டேன். பேசிக்கலி ஓகே, முக்கியமாக இன்றைக்கி ஏன் இந்த வீடியோ பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, வாட் ஐ டூ இஸ் ஃபினான்ஷியல் கன்சல்ட்டிங். ஸோ காலையிலேருந்து லேட் நைட் வரைக்கும் சம்டைம்ஸோட கிளைண்ட்ஸ்ட்ட பேசிகிட்டே இருப்பேன். இன்றைக்கெலாம் ஒரு சில நேரம் எனக்கு இந்த இடத்துல வழியே வந்துடும், நிறையா பேர்ட்ட இந்த ரிட்டையர்மெண்ட் பிளானிங்லாம் பண்ணுறதுனால. ஹேவிங் said that, என்னோட ஒரே சந்தோஷம் என்னன்னா, எவ்ரிடே எங்கள் வீட்டில் இருந்து ஒரு 6:30 அந்த மாதிரி டைமில் கிளம்பிட்டு ஒரு 7:30க்குள்ளே நான் இங்கே கோயம்புத்தூர் இருக்கிற ஒரு சாய்பாபா கோயிலுக்கு போவேன். இட்ஸ் கால்ட் நகசை மந்திர். போயிட்டு 8:00 அந்த கோயிலில் இருக்கிற மெயின் ஹால் நான் கூட்டுவேன். கூட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு 9:00 வரைக்கும் அந்த துவாரகாமாயி பக்கத்தில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அப்புறம் நான் வீட்டுக்கு வந்துடுவேன். ஸோ என்னோட லைஃப்பில் இருக்கிற திஸ் இஸ் மை லைஃப் ஸ்டைல். யூனோ, திஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் மை லைஃப். இந்த சும்மா கோயிலுக்கு போவேன், சாயந்தரமானா ஏதாவது வேலை இருந்தால் பண்ணுவேன், அப்புறம் வீட்டுக்கு 9:00 வருவேன், 9:30க்கு. லைஃப்பில் நிறைய விஷயம் நான் ஆழமாக யோசனை பண்ணி பார்க்கும்போது, நம்ம என்ன வேணாலும் ஒர்க் பண்ணலாம் நம்மளோட லைஃப்பை ரன் பண்ணுறதுக்கு. பட் நம்ம டைமை வந்து கொஞ்சமாவது நம்ம சாய்பாபா கோவிலில் ஸ்பெண்ட் பண்ணலாம், இல்லாட்டி நம்ம மனசில் பாபாவை நினச்சிட்டு ஸ்பெண்ட் பண்ணலாம். அதுக்கு ஒரு சில வழிமுறைகள் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில பேர் அப்ராடில் இருக்கலாம், ஒரு சில பேர் உங்கள் ஃபேமிலியில் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும், அதனால கோயிலுக்கு போக முடியாத மாதிரி இருக்கும். ஐ திங்க் ஐ எம் ஃபார்ச்சுனேட். ஏன்னா நான் இந்த கோயிலுக்கு ரொம்ப வருஷமாக எனக்கு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. இப்போ நான் மும்பையில் இருக்கும்போது அங்கே பக்கத்தில் இருக்கிற சாய்பாபா கோயிலுக்கு போவேன். அங்கே ஒரு தத்தாத்திரேயர் கோயில் இருக்கும், அங்கே போவேன். அப்புறம் நான் சென்னையில் இருக்கும்போது நான் வந்து மயிலாப்பூரில் இருக்க சாய்பாபா கோயில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ ரொம்ப பிடிச்சது, இப்போ அதை பிடிக்கிறது இல்லை ஃபார் சம் பர்சனல் ரீசன். ஹேவிங் said that, ஒருவேளை உங்களால் கோயிலுக்கு போக முடிஞ்சால் போகலாம், பட் அது போகணுங்கிற அவசியம் கிடையாது. போக முடியலங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து சாண்டிங் பண்ணலாம். I love to do this kind of chanting in my mind. Jai Jai Sai Ram, Sai Ram, Sai Ram. Jai Jai Sai Ram, Sai Ram, Sai Ram. ஒரு சில நேரம் என்னோட மனசில் அப்படி நினச்சிட்டு பாபா நினச்சிட்டே இருப்பேன். ஒரு சில நேரம் என்ன பண்ணுவேன்னா, ஓம் சாய்ராம், 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 ஓம் சாய்ராம். நான் கோயம்புத்தூர் வந்தப்புறமாவது இந்த மாதிரி சாண்டிங்லாம் பண்ணுறேன். பட் மும்பையில் இருக்கும்போது ரொம்ப அழகாக என்ன பண்ணுவேன்னா, நான் போரிவிலேருந்து அந்தேரி வரைக்கும் போகணும், ட்ரெயினில் போவேன். இந்த நான் என்னோடய ரூம்லேருந்து கிளம்பினோடனே நான் சாண்ட் பண்ண ஆரம்பிப்பேன். நான் ஒர்க் பண்ணுற இடம் போகிற வரைக்கும் நான் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு நான் அப்போல்லாம் வந்து சாய் 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 சாய்னு சாண்டிங் பண்ணுவேன். ஒரு நாளைக்கு ஒரு 10,000 தடவை சாண்ட் பண்ணியிருப்பேன். ஐ நோ தட் ஐவ் கவுண்டட் இட். பட் எனிவே, சாண்டிங் வந்து என்னோட லைஃப்பில் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்குது. ஆட்டோமேட்டடாக என்ன வந்து நீங்கள் சாண்டிங் பண்ணணும்னு நான் எஃபோர்ட் எடுக்க வேண்டாம், என் மனசு அதை சாண்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். அது எப்போவுமே சாய் 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 அது ஒன்று. அப்புறம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு கோயிலுக்கு போகிறதுக்கு டைம் கிடைக்கல அப்படின்னா மனசில் சாண்ட் பண்ணலாம் சாய்பாபா பேரை நினச்சிட்டு. ரெண்டாவது என்ன பண்ணலான்னா, நீங்கள் சச்சரித்திரா படிக்கிறதுக்காக இந்த ஆன்லைன் குரூப்பு அதெல்லாம் பண்ணாதீங்க. ஐ திங்க் இட்ஸ் இரிட்டேட்டிங். சாயை வந்து எப்போவுமே ஒரு பர்சனல் இதாக வச்சுக்கோங்க. ப்ராப்ளி நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு பேஜ் படித்தா போதும், 2 பேஜ் படித்தா போதும். உங்களுக்கு நேரம் இல்லைன்னா ஒரே ஒரு பேஜ் சாய் சச்சரித்தா படிங்க, அதுவே போதுமானது தான். இட்ஸ் மோர் தென் இனஃப். ஒரு சாப்டர் கூட படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அது உங்கள் பர்சனலாக ஒரு ஓரமாக வந்து நீங்கள் சிம்பிளாக படிங்க, அது போதுமானது. தேர்ட் திங், அஃப்கோர்ஸ், நான் முன்னாடிலாம் கோயிலுக்கு வரவங்களெல்லாம் விளக்கேற்றுங்கன்னு சொல்லுவேன். இப்போல்லாம் அதை நான் விட்டுட்டேன். அந்த பழக்கம்லாம் எனக்கு இல்லாமே போயிடுச்சு. இப்போல்லாம் யார்ட்டையுமே பேசுறதுக்கே எனக்கு யோசனையாக இருக்குது. கோயிலுக்கு வரவங்களுக்கு நான் தூரத்துலேருந்து பார்ப்பேன், ஒவ்வொருத்தங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்து நான் சம்டைம்ஸ் ஐ அட்மையர் அதர்ஸ் டிவோஷன். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஐ டோன்ட் லைக் டு டாக் டு எனி ஒன் பிகாஸ் பீப்புள் ஷுட் நாட் ஃபீல் ஐம் பாதரிங் தம். பட் தென் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். நீங்கள் சாய்பாபாவை நீங்கள் லைஃப்பில் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் சாய்பாபா நினைக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி நீங்கள் இந்த சாண்டிங் பண்ணியோ இல்லை சச்சரித்தா படித்தோ முடிஞ்சால் கோயிலுக்கு விசிட் பண்ணியோ அதை ட்ரை பண்ணுங்கள். ஒன் மோர் திங் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ. எங்கள் அப்பா வந்து ஹி பாஸ்ட் அவே இன் 2021, விச் இஸ் அ வெரி பிக் லாஸ் ஃபார் மீ. பட் அதுக்கு முன்னாடி எவ்ரி ஃப்ரைடே எங்கள் கோயம்புத்தூர் ஒரு பத்ரகாளி கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்கு எங்கள் அப்பா கூப்பிட்டு போவேன். எங்கள் அப்பா வந்து கோயில் எங்கேயாவது சுற்றிட்டு இருப்பாங்க. நான் வந்து அங்கே ஒரு
நாகலிங்கம்னு ஒரு சிவலிங்கம் இருக்கும். அதுக்கு முன்னாடி நான் இந்த பைகாட் பண்ணுவேன். அதாவது இந்த 12 ஜோதிர்லிங்கம் பேரும். இப்போல்லாம் நான் சாய்பாபா கோயிலில் வந்து இந்த கோயில் கூட்டும் போது சம்டைம்ஸ் என் மனசில் வந்து இந்த ஜோதிர்லிங்கம் பேரை சாண்டிங் பண்ணுவேன். ஸோ சோமநாதர், ஓம்காரேஸ்வரர், ராமேஸ்வரர், மகாகாளீஸ்வரர், கிருஷ்ணேஸ்வரர், மல்லிகார்ஜுனா, நாகேஸ்வரர், வைத்தியநாதர், பீமாசங்கர், விஸ்வநாதர், திரையம்பகேஸ்வரர், கேதாரிநாதர், கைலாசநாதர். ஸோ கைலாசநாதரும் சேர்த்து நான் சாண்டிங் பண்ணிகிட்டே இருப்பேன். சம்டைம்ஸ் கோயில் கூட்டும் போது, சம்டைம்ஸ் எங்கேயாவது நடந்து போயிட்டு இருக்கும்போது, துவாரகா மாய் வந்து துணி சுற்றி வரும்போது ஐ டூ திஸ் சாண்டிங். நான் இருக்கா சொல்கிறேன்னா இங்கே சாய்பாபா தான் சாண்டிங் பண்ணணுன்ட்டு இல்லை. உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச சாமி பேர் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் சாண்டிங் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் பீங் அ சாய் டிவோட்டி, பாபாவே உங்களை இன்ஸ்பயர் பண்ணுவார் மற்ற கோயிலுக்கு போகிறதுக்கு, மற்ற சாமி கும்பிட்றதுக்கும். ஸோ ஐ ஸ்டில் ரிமெம்பர் எப்படி எங்கள் அப்பா என்ன இந்த கோயில் பத்ரகாளி கோயில் கூட்டு போகும்போது அந்த சிவன் முன்னாடி நின்று அதை நான் பைகாட் பண்ணேன். இப்போ என் மனசில் அது ஆழமாக பதிஞ்சிருச்சு. எப்போ பார்த்தாலும் இந்த சாண்டிங் நான் பண்ணுவேன். பாபா பற்றி சாண்ட் பண்ணலைன்னா நான் வந்து இதை சொல்லிகிட்டே இருப்பேன் என் மனசில். சோமநாதர், ஓம்காரேஸ்வரர், ராமேஸ்வரர், மகாகாளீஸ்வரர், கிருஷ்ணேஸ்வரர், மல்லிகார்ஜுனா, நாகேஸ்வரர், வைத்தியநாதர், பீமாசங்கர், விஸ்வநாதர், திரையம்பகேஸ்வரர், கேதாரிநாதர், கைலாசநாதர்னு சொல்லிகிட்டே இருப்பேன் நான். ஓகே, ஒன் மோர் திங். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் அது. நான் சென்னையில் இருக்கும் போது இங்கே மயிலாப்பூர் சாய்பாபா கோயில் போயிட்டு அங்கே இருக்கிற கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போவேன். அங்கே வந்து 20 இயர்ஸே இருக்கும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் நடந்து. அங்கே ஒரு வயசில் ரொம்ப பெரியவர் ஒருத்தர் இருப்பார். அங்கே இருக்கிற கற்பகாம்பாள் அந்த குங்குமம் வாசம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த அந்த கற்பகாம்பாள் சந்நிதியோட டோருக்குள்ளே தான் நிற்பார். அந்த சந்நிதிக்குள்ளே நிற்பார். ஆனால் டோர் பக்கத்துலேயே அவர் நின்றுப்பார். ஒரு வாக்கிங் ஸ்டிக் வச்சுருப்பார். அவருக்கு ஒரு 80 வயசுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் வந்து வாய் பேச முடியாது. அவருக்கு அவ்வளோ வயசாயிருச்சு. பேசிட்டு இருந்தவர் தான் வாய்ஸ் பேச முடியாதுன்னு எனக்கு நினைக்கிறேன். அதனால அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, அந்த அம்மனை வந்து மேபி ஹி இஸ் பிரைசிங் த காடஸ். அம்மனை வந்து சாண்டிங், அதாவது போற்றி அந்த அம்மனை பேரை சொல்லணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அது சொல்ல முடியாது. அவருக்கு வா வே வே அது மாதிரி ஏதோ சொல்லிட்டு வா வே 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 அந்த மாதிரி ஏதோ சொல்லிகிட்டே இருப்பார். அண்ட் எனக்கு அந்த வயசுலனா எனக்கு அவர்கிட்ட இப்போ இருந்தால் நான் போய் நீங்கள் யார், என்ன பண்ணுறீங்க அப்படின்னு வேற யார்ட்டையாவது நான் கேட்டிருப்பேன். ஆனால் அப்போல்லாம் நான் யார்ட்டையுமே பேச ரொம்ப பயப்படுவேன். அதனால் ஆனால் நான் இப்போல்லாம் நான் சாய்பாபா கோயில் இங்கே கோயம்புத்தூர் இருக்கிற அந்த நாகசை கோயில் வந்திருந்தேன். அங்கே போகும்போது நான் அங்கே பாபாவுக்கு பின்னாடி ஒரு பெயிண்டிங் இருக்கும். அதை நான் பார்த்துட்டு நான் அது மாதிரி நான் அது வந்து பார்த்துட்டு அந்த கற்பகாம்பாள் கோவிலில் அவர் அந்த பெரியவர் பண்ணதை நான் நினச்சிட்டே இருப்பேன் மனசில். ஆழமாக என்ன நினைப்பேன்னா, ஐ ரிமெம்பர் அண்ட் சாண்ட் காடஸ் நேம். அப்புறம் சாய்பாபா பேர் சாண்டிங் பண்ணுவேன். ஆனால் நான் ஆழமாக என்ன நினைப்பேன்னா, த டிவோஷன் வி ஷோ ஆன் சாய் ஆர் எனி காட்ஸ் ஆர் காடஸ், நம்ம காமிக்கிற பக்தி வந்து நமக்கு வாயில் நல்லா பேச முடியுது. நமக்கு ஓரளவுக்கு ஹெல்த் இருக்குது. ஒரு கோயிலில் போய் நடந்து போகிற அளவுக்கு ஒரு இறைவனை நினைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. அந்த எண்ணங்கள் இருக்குது. இதை நம்ம பயன்படுத்திக்கணும். வயசானதுக்கு அப்புறம் இன்னைக்கே பாருங்க, தான் நிறைய பேருக்கு கன்சல்டிங் பண்ணும்போது இன்னைக்கு இந்த இடத்துல எனக்கு வழி வந்தது. அப்போதான் நினச்சேன் நமக்கு பாபா பற்றி வீடியோ போடணும். நம்ம எது வேணாலும் பண்ணலாம் லைஃப்ல. ஆனால் சாய்பாபாக்கு ஏதோ ஒன்று நம்ம பண்ணோம்னா தட் வில் டேக் யூ. ஐ திங்க் தட் வில் டேக் மீ டு மை ஃபாதர்னு நினைக்கிறேன். நான் எப்போவுமே என்னோட லைஃப்ல பெரிய ஆசையெல்லாம் எனக்கு எதுவுமே இல்லை. இதே மாதிரி வாழ்ந்துட்டு எங்கள் அப்பாட்ட போயிடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஐ திங்க் மை ஃபாதர் வில் டேக் மீ சூன் வித் ஹிம் சம்டைம்ஸ். ஐ ஆல்வேஸ் ஆஸ் தட் டு மை ஃபாதர். வேறு எந்த ஆசையும் கிடையாது எனக்கு. ஸோ தட் இஸ் இட் கைஸ். மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் starsa.com போயிட்டு அதில் கான்டாக்டில் யூ கேன் ஆல்வேஸ் இமெயில் மீ. நல்லா இருங்க. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நாளுக்கு அப்புறம் அதில் என்னோட நம்பர் போட்டிருந்தேன். நிறைய ரேண்டமாக கால் பண்ணதுனால அதை எடுத்து விட்டு இப்போ தான் இமெயில் ஐடி மாத்திரம் வச்சுருக்கேன். மேபி ஃபியூச்சரில் நம்பரும் போடலாம். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ.